வணக்கம். ஒரு வழியா எல்லா தடைகளையும் தாண்டி விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்க போறாரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த 5 நாள்ல அவரு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாரு. ஏன்னா, எந்த கட்சி, எந்த நிலைப்பாடு, யாரு எப்படி பண்ணுவாங்க, என்ன ஏதுன்னு தெரியாம ஒரே குழப்பமான ஒரு 5 நாட்கள் ஓடிடுச்சு. அவருடைய தொண்டர்களும் ரொம்ப டென்ஷனா இருந்திருந்தாங்க. ஸோ இந்த அரசியல் இது இப்படி தான் இருக்கும். இத அவரு புரிஞ்சுட்டுருப்பார்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கடந்து அவரு வெற்றிகரமா முதலமைச்சரா பதவியேற்க போறாரு. இதில இந்த தேர்தல் நெறைய கட்சிகளுக்கு ஒரு படிப்பினை குடுத்துருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ திமுகவே நெறைய பேர்ட்ட நான் அவங்களுடைய கட்சிக்காரங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்காங்க. அப்புறம் போராட்டங்கள சரியா கையாளல. அடக்குமுறைய தான் கையாண்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கட்சிக்காரர்கள்ட்ட அடிமட்ட தொண்டர்களோட கனெக்ட்டே ஆவல. அவங்களுடைய உணர்வுகள சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் திமுகவும் கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் விஜய் அவர்கள்ட்ட கேட்குற முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க முதலமைச்சரா பொறுப்பெடுக்கிறீங்க. நீங்க பிரச்சாரத்தில இருக்கும்போது, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள ஆக்ரோஷமா நெறைய கேள்விலாம் கேட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப ஆக்ரோஷமாலாம் இப்ப நம்ம ஏன்னா முதலமைச்சருக்குடைய ஒரு கண்ணியம் உங்களுக்கு வரும். அதுக்குள்ள ஒரு பேச்சு எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். உங்களுடைய தொண்டர்களுக்கும் அதே மாதிரியான ஒரு கண்ணியம் வந்துரும்னு நாங்க எதிர்பார்க்குறோம். ஏன்னா நம்ம நாகரிகமான அரசியல தான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும். ஸோ அந்த வகையில உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளா இத நான் விடுக்கிறேன். நன்றி.